ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 1 கிலோ மத்தி மீன் கூட உப்பும் மஞ்சளும் சேர்த்து கழுவி வச்சுக்கோங்க. ஒரு 20 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட அரை மூடி தேங்காய், 20 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் வெந்தயம், அரிசி, ஜீரகம் இது மூணையும் பொன்னிறமாக வறுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 20 சின்ன வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி எல்லாம் நம்ம வறுத்து வச்சுக்கிறது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் 6 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகுளுத்தம் பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொடி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், 2 தக்காளி சேர்த்து அரைச்சி இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. தேவையான தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மீனை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க.